வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். 2024-25 பட்ஜெட் ஜூலை மாசம் 23ஆம் தேதி பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு எதனா அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லா தமிழ்நாட்டு மக்களுமே எதிர்பார்த்தாங்க. மிக முக்கியமா மதுரை மெட்ரோக்கு ஒப்புதல் கிடைக்குமா, கோயம்புத்தூர் மெட்ரோக்கு ஒப்புதல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. ஆனால் ஆந்திராவுக்கு அமராவதின்னு சொல்லக்கூடிய ஒரு கேபிட்டல் உருவாக கிட்டத்தட்ட 15,000 கோடி கிட்ட ஒதுக்கி Andhra Pradesh Reorganization Act. Our government has made concerted efforts in the current financial year. 15,000 crore rupees will be arranged with additional amounts in future years. ஏன் பீகாருக்கு 26,000 கோடி கிட்ட இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ என்னென்ன அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையா பதவியேற்று முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க. இதுல டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது டிஃபென்ஸ்க்கு 4,54,773 கோடியும், ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 2,65,808 கோடியும், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டிஸ்க்கு 1,51,851 கோடியும், ஹோம் அஃபேர்ஸ்க்கு 1,50,983 கோடியும், எஜுகேஷனுக்கு 1,25,638 கோடியும், ஐடி அண்ட் டெலிகாமுக்கு 1,16,342 கோடியும், ஹெல்த்துக்கு 89,287 கோடியும், எனர்ஜிக்கு 68,769 கோடியும், சோசியல் வெல்ஃபேருக்கு 56,501 கோடியும், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு 47,589 கோடியும் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. அதே போல ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு 2,55,000 கோடியும் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. இந்த பட்ஜெட்ல டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒதுக்குனது பாத்தீங்கன்னா இது வருஷம் நடக்கிறது தான். ஒரு நிதியாண்டுல பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் ஏறலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் குறையலாம். அடுத்து இந்தியா ஃபுல்லா எதிர்பார்த்தது என்னன்னா இன்கம் டாக்ஸ் குறையுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2023-24 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாக்ஸை கம்மி பண்ணிருக்காங்க. போன வருஷம் பட்ஜெட்ல எப்படி டாக்ஸ் அறிவிச்சாங்கன்னா வருஷத்துக்கு 0ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அதே 3ல இருந்து 6 லட்சம் சம்பாரிச்சீங்கன்னா 5% அதாவது 15,000 கட்டணும். அதே 6ல இருந்து 9 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா 10% அதாவது 30,000 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். 9ல இருந்து 12 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா 15% 45,000 டாக்ஸ் கட்டணும். அதே 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா 20% அதாவது 60,000 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். இதே நீங்க 15 லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சீங்கன்னா 30% டாக்ஸ் கட்டணும். 1,50,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கட்டணும். இது பாத்தீங்கன்னா போன நிதியாண்டுல கொண்டு வந்தப்பட்ட டாக்ஸ். இப்போ 2024 புதிய டாக்ஸை பத்தி பார்ப்போம். வருஷத்துக்கு நீங்க 0ல இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அதே நீங்க 3ல இருந்து 7 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா 5% கட்டணும், 20,000 ரூபாய். இது பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட 5,000 ரூபாய் சேர்ந்து கட்டுற மாதிரி வரும். 7ல இருந்து 10 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா 10% டாக்ஸ் கட்டணும், 30,000 ரூபாய். 10ல இருந்து 12 லட்சம் வரைக்கும்னா 15% டாக்ஸ் கட்டணும், 30,000 ரூபாய். இது பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட 15,000 ரூபாய் பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. அதே 12 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சீங்கன்னா 20% டாக்ஸ் கட்டணும், 60,000 ரூபாய். 15 லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சீங்கன்னா நீங்க 30% டாக்ஸ் கட்டணும், 1,50,000 ரூபாய். இது பாத்தீங்கன்னா புதுசா கொண்டு வரப்பட்ட டாக்ஸ். இப்போ மத்திய கவர்மெண்ட்டுக்கு ₹1 வருது அப்படின்னா அது எந்தெந்த துறையில இருந்து வருது அப்படின்றத பார்க்கலாம். வருமான வரி மூலம் 19 பைசா, கடன் 27 பைசா, பெருநிறுவன கடன் 17 பைசா, சுங்க வரி 4 பைசா, மத்திய கலால் வரி 5 பைசா, ஜிஎஸ்டி மற்றும் மற்ற வரிகள் 18 பைசா, வரி அல்லாத வருவாய் 9 பைசா, கடன் அல்லாத மூலதன வருவாய் 1 பைசா. இது எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா ₹1 வரும். இப்போ பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு பாத்தீங்கன்னா வருவாயை பார்த்தோம். இப்போ ₹1 எவ்வளவு செலவாகுது மத்திய அரசுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ராணுவம் 8 பைசா, வட்டி இல்லாத கடன் 19 பைசா, மானியம் 6 பைசா, நிதி ஆணையம் பிளஸ் அதர் டிரான்சாக்சன் 9 பைசா, மாநிலங்களுக்கான பங்கு 21 பைசா, ஓய்வூதியம் 4 பைசா, மத்திய நிதி உதவி திட்டங்கள் 8 பைசா, ராணுவம் அல்லாத மத்திய அரசு திட்டம் 16 பைசா. ஏன்னா முன்னாடியே ராணுவத்துக்கு சொல்லிட்டேன். இதர செலவு 9 பைசா. இந்த 2024-25 நிதியாண்டுல 48,21,000 கோடி கிட்ட செலவாகும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போ வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த பட்ஜெட்ல என்னென்ன புதிய அறிவிப்புகள் வந்தது அப்படின்றத பார்க்கலாம். செல்போன் மற்றும் சார்ஜருக்கான சுங்கவரி 15% குறைப்பு, தங்கம் வெள்ளி மீதான சுங்கவரி 15%ல இருந்து 6% வரை குறைப்பு. சோ இதன் மூலம் தங்கம் விலை குறைய கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல பிளாட்டினம் மீதான சுங்கவரி 15%ல இருந்து 6% வரை குறைப்பு. விண்வெளி சார்ந்த திட்டங்களுக்கு 1000 கோடி ஒதுக்கீடு. இந்தியாவில் உள்ள 500 டாப் கம்பெனிஸ்ல 1 கோடி இளைஞர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் ஊக்கத்தொகையோட பயிற்சி அளிக்கப்படும். சிறு குறு தொழில் சொல்லக்கூடிய MSME நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு 100 கோடி ஒதுக்கீடு. இந்த பட்ஜெட் மூலம் என்னென்ன வேலையெல்லாம்
குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா எல்லாரும் வாங்கக்கூடியது தாங்க 10% சுங்க வரி வந்து குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 ரூபாய் குறைய கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல செல்போன், சார்ஜர், லெதர் குட்ஸ், கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டெக்ஸ்டைல்ஸ், ஃபுட்வேர் குறைய கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ முக்கியமான டாபிக் வருவோம். இப்போ எல்லாரும் பேசுறது என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல எந்த நிதியும் ஒதுக்கல, ஆனா ஆந்திராவுக்கு 15,000 கோடியும் பீகாருக்கு 26,000 கோடி கிட்ட ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் இவ்வளவு நிதி கொடுத்திருக்காங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆந்திராக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னா 15,000 கோடி கிட்ட ஒதுக்கி இருக்காங்க. ஆந்திரா தலைநகர் அமராவதியை மேம்படுத்த 15,000 கோடி கிட்ட மத்திய அரசு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பீகார்ல கயான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு எக்ஸ்பிரஸ் வே போட 26,000 கோடியும், மின் உற்பத்தி திட்டத்திற்கு 21,400 கோடியும், பீகார் நீர்ப்பாசன திட்டத்திற்கு 11,500 கோடியும் ஒதுக்கி இருக்காங்க இந்த பட்ஜெட்ல. பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே அறிவிக்கல. நம்மளும் மதுரை மெட்ரோக்கும் கோயம்புத்தூர் மெட்ரோக்கும் ஒப்புதல் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம், பட் அறிவிக்கல. ஆந்திராவுக்கும் பீகாருக்கு மட்டும் இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க, பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல. இது கரெக்டா ப்ரோ அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றது என்னன்னா ஆந்திராவுக்கு 15,000 கோடி கொடுத்தது பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். அமராவதின்னு சொல்லக்கூடிய ஒரு கேபிட்டல் இனிமே தான் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க. ஏன்னா ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லி 2 ஸ்டேட்டும் 2014 வரைக்கும் ஒன்னா இருந்துச்சு. 2014க்கு அப்புறம் ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லி 2 ஸ்டேட்டை பிரிச்சுட்டாங்க. தெலுங்கானா என்ன பண்ணாங்கன்னா ஹைதராபாத் எங்க தலைநகரம் சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அப்ப ஆந்திரா வந்து பாத்தீங்கன்னா தலைநகரம் இல்லாம இருக்கு. சோ ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நிதி வேணும். ஏன்னா ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அந்த ஸ்டேட் எக்கனாமிக்கலா குரோத் ஆகும். அதே இன்னொரு பக்கம் பீகார் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிதி வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராதது. ஏன்னா ஆந்திரா கூட வந்து பாத்தீங்கன்னா 15,000 கோடி கிட்ட தான் வாங்கினாங்க. ஆனா பீகார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்ல 26,000 கோடி கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், பீகாருக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க, ஆந்திராக்கு இவ்வளவு காசு கொடுத்திருக்காங்க, ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னா பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஸ்டேட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்ல எந்த அறிவிப்பும் இல்லை. சொல்ல போனா மத்திய பிரதேஷ்ல 29க்கு 29 பிஜேபி எம்பிஸ் இருக்காங்க. அந்த ஸ்டேட்ல ஒண்ணுமே அறிவிக்கல. ஏன் பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகால 17 பேர் எம்பிஸா இருக்காங்க பிஜேபி, அந்த ஸ்டேட்லயும் ஒண்ணுமே அறிவிக்கல. ராஜஸ்தான்ல மோஸ்ட் ஆஃப் த எம்பிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தான், அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிதியும் ஒதுக்கல அந்த பட்ஜெட்ல. ஏன் தெலுங்கானால ஃபர்ஸ்ட் முதல்ல 8 எம்பிஸ் கிட்ட பிஜேபி எம்பிஸ் ஜெயிச்சு பார்லிமெண்ட் போறாங்க. அந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஒதுக்கல. ஏன் இதெல்லாம் விடுங்க, மோடி அவர்களுடைய சொந்த ஊரான குஜராத்ன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு நிதி இந்த பட்ஜெட்ல அறிவிக்கல. இந்த பட்ஜெட்ல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் அறிவிக்கலாம்னு கிடையாது, அதர் ஸ்டேட்லயும் அறிவிக்கல. சோ எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இதே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்தியாவில சம்பாதிக்கிறது ஃபுல்லாவே டாக்ஸ் கட்டத்திலே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர்ல ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஆண்டுக்கு 1,82 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறேன், ஆனா நான் டாக்ஸி 60 லட்சம் வரைக்கும் நான் டாக்ஸ் கட்டுறேன் இந்திய கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ், கம்மியா சம்பாரிச்சு கம்மியா டாக்ஸ் கட்டுவோம், நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு போனோம். ஆனா இவரு அதிகமா தான் சம்பாதிக்கிறாரு, ஆனா 60 லட்சம் டாக்ஸ் கட்டுறாருன்னா பாத்துங்க. சோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த பட்ஜெட்ல என்னென்னலாம் அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி மேலோட்டமா பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye.